உடைய வார்த்தைகள் எங்களை ஆண்டவரே வழிகாட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவன் நீ ஒரு நல்ல வழிகாட்டி. ஆகவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. 8வது மாதத்தில் உடைய வார்த்தைகளை எங்களுக்கு வழிகாட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. அந்த வார்த்தைகள் உண்மையாகவே எங்களுடைய உள்ளங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணும்படியாய் செபிக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கையை தட்டி எழுப்பட்டும், விசுவாசத்தை தட்டி எழுப்பட்டும். எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி. இயேசு நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 7 மாதங்கள் நம்மளை கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்தார். இந்த 8வது மாதத்தை கர்த்தர் காணும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் அவருடைய கிருபையே. அவருடைய கிருபைக்கு நாம் எதுவும் செய்ய இயலாது. அவர் கிருபையாகினால் நம்மளுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இது என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டீங்கன்னாக்க நீங்கள் சிலுவையை இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் கிரியையினால் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய செயல்களின் மூலமாய் கடவுளிடத்தில் சேர்ந்தாங்க. செயல்களின் மூலமாய் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் முற்றிலும் வேறுபட்டது. நமக்காய் இயேசு மரித்து உயிர்த்தபடியினாலே நாம் கிருபையினால் எல்லாவற்றையும் பெறுகிறோம். ஸோ வாக்குத்தத்தத்தில் எந்த வாக்குத்தத்தை வேதத்தில் பார்க்குறீங்களோ அந்த வாக்குத்தத்தம் இல்லை அப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கெல்லாம் அது நடக்குமா, எனக்கெல்லாம் அது கிடைக்குமா அப்படின்ற எண்ணம் ஒரு நாள் உங்கள் மனதில் வரவே கூடாது. எப்படி வரணும்னாக்க, இது எனக்கு நடக்காமல் வேறு யாருக்கு நடக்க போகுது? ஹல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் எனக்கு நடக்குமா பிரதர் அப்படின்ட்டு கேட்டிங்கனாக்கா நீங்கள் சிலுவையை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். எந்த வாக்குத்தத்தத்தை பார்த்த உடனும் கிறிஸ்துவுக்குள்ள இது எனக்கு கட்டாயமாக நடக்கும் என்று சொல்லும் பொழுதுதான் நீங்கள் சிலுவையை மேன்மைப்படுத்துகிறீர்கள். அதான் பவுல் சொல்லுகிறாரு, அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஏன்? அவருக்குள்ளதான் தேவன் நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். இந்த 8வது மாதத்தில் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காரியங்களை கர்த்தர் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சிங்களோ அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் நடக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், கர்த்தருடைய சமூகத்தில் அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்து அப்படியே வெளிப்பட நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் எல்லாம் தானாக நடக்கும்படி தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தானாக நடக்கும் எல்லாமே. எதெல்லாம் நீங்கள் வீணாக போச்சுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் தேவன் தானாக நடக்கும்படி செய்வார். நம்மளுடைய தேவன் நம்மளுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அதான் அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் அன்திங்கபிள். யோபு சொல்கிறாரு, அவருடைய ரகசிய செயலின் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பனாக்க தேவன் நாம் நினைக்க முடியாத விதத்தில் அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். ஆகினால் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் நினைச்சாலும் அதையும் தாண்டி தேவன் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் எதெல்லாம் வீணா போயிருச்சோ அப்படின்னு நினைச்சிங்கல்ல, அந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தானாக அது அப்படியே முளைத்து எழும்பி பலன் கொடுக்கக்கூடிய விதத்தில் கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த மாதத்தில் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். என்னன்னாக்க, மெய்யான விடுதலை. இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் ஒரு மெய்யான விடுதலை உங்களுக்கு வைத்திருக்கிறார். வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் நானே வாசிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரத்தில், நன்றி தகப்பனே, 36வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து விட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பாருங்க, இந்த உலகத்தில் அநேக விடுதலை இருக்குது. அந்த விடுதலை பார்த்தீங்கன்னாக்க கொஞ்ச நாள் மாத்திரம் இருக்கும், இல்லை கொஞ்சம் வருடம் மாத்திரம் அந்த விடுதலை இருக்கும். பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்க எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்களோ அதுக்கு திருப்பி என்ன பண்ணுவாங்க, அடிமைகளாய் மாறிடுவாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒருவன் சிலுவை நம்பி விசுவாசித்து இயேசுனுடைய இரட்சகர் என்று நம்பும் பொழுது அந்த குமாரன் அவனை எப்படி விடுதலையாக்குகிறார் என்றால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. இந்த மெய்யாகவே விடுதலைன்றதுக்கு பல முறையில் எப்படி பிரசங்கித்திருக்காங்க அப்படின்னாக்க, இயேசு விடுதலை ஆக்கினா நீ உண்மையாக விடுதலை ஆயிடுவ, கரெக்டாக விடுதலை ஆயிடுவ அப்படின்னு சொல்லி தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் அந்த மெய்யாகவே விடுதலை ஆவீங்கன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, எதிலிருந்து ஒரு மனிதன் விடுதலையாக்கப்படுகிறானோ
அதை ஆளக்கூடியவனாக அவனை மாற்றுவதுதான் மெய்யான விடுதலை. அல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு புரியுதுன்னு தெரியல, உங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். பாவ பழக்கம், ஒருத்தர் குடி பழக்கத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடிகாரனாக இருக்கிறான். அந்த குடிகாரன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான், சொந்த இரட்சகராக விசுவாசிக்கிறான், ஞானஸ்தானம் எடுக்கிறான், ஒரு விடுதலை பெற்றுக்கொள்கிறான் குடியிலிருந்து. இப்போ குடியிலிருந்து அந்த விடுதலையாக்கப்பட்டவன் அவங்ககிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகிருக்கிற, ஆகையினால ஒயின் ஷாப் பக்கமாக போகாத, குடிகாரங்களோட சேராத, குடிக்கிற இடத்துல நிற்காத, ஏன்னா மறுபடியும் அந்த பாவம் உன்னை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒருத்தன் குடியிலிருந்து கடவுள் அவனை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு வச்சுங்களேன், அவனை கொண்டு போய் ஒயின் ஷாப்பில் வேலைக்கு வச்சா கூட அவன் மேலே அவனுக்கு அந்த நாட்டமே இருக்காது. ரெண்டாவது, அந்த ஒயின் ஷாப்பில் இருந்து அநேகர் குடிச்சிட்டு கீழே விழுந்தாலும் அவங்களுக்கு போய் புத்தி சொல்லி அவங்களை கிறிஸ்துக்குள்ள நடத்தக்கூடிய விதத்தில் எதிலிருந்து விடுதலையானோ அதிலிருந்து அவன் ஆளுகை செய்யக்கூடியவனாக தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் மெய்யான விடுதலை. ஒரு வியாதின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நோயாளி வியாதிப்பட்டு வருகிறான், இயேசு கிட்ட வருகிறான், இயேசுவை நம்புகிறான், விசுவாசிக்கிறான், ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்றான்னு வச்சுங்களேன். அந்த நோயாளி அப்படி நோய் சம்பந்தப்பட்ட எந்த நோயிலிருந்து அவன் விடுதலையானானோ அந்த நோய் சம்பந்தப்பட்ட ஆட்களோடு கூட பழகக்கூடாது, பேசக்கூடாது, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடாது, மறுபடியும் அந்த நோய் உன்னை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் மெய்யான விடுதலை அடையலைன்னு அர்த்தம். அவன் விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு அதே வியாதியிலே பாதிக்கப்பட்டவர்களை சென்று, என்னை சுகமாக்கின இயேசு உன்னையும் சுகமாக்க நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர்களையும் தூக்கி எடுக்கலாம். பார்த்தீங்களா, அதுதான் மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. அப்போ குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த மாசத்துல ஒரு மெய்யான விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த விடுதலை என்ன செய்ய போதுனாக்க, நீங்க எதுல சிக்கி இருந்தீங்களோ அதிலிருந்து உங்களை தூக்கி, அது மாத்திரமல்ல அதே காரியங்கள்ல உங்களுக்கு ஆளுகையை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, இந்த விடுதலை என்ற வார்த்தைக்குள்ளேயே இன்ஹெரிட்டன்ஸ் என்ற வார்த்தை அடங்கி இருக்குது. டெலிவரன்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாக்க விடுதலை, சுதந்திரம். வேதத்தினுடைய பிரின்சிபலே இதுதான். பாருங்களேன், கடவுளுடைய ஸ்டைல் எப்படின்னாக்க, ஒரு மனிதனை விடுதலையாக்கி விடுகிறவர் அல்ல, விடுதலையாக்கி அவனுக்கு ஆளுகையையும் தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்மளாம் பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, மரணத்திலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தேவன் கொண்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடிய நாம அதை ஜெயித்து அதன் மேல் ஆளுகை செலுத்துகிறோமா என்று பார்க்கும் பொழுது கேள்விக்குறியா இருக்குது. ஆனால் உண்மையான விடுதலைன்னா என்னன்னாக்க, நீங்கள் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டீர்களோ அதன் மீது ஆளுகையும், அப்படிப்பட்ட நபர்களை சந்தித்து கிறிஸ்துவை சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள அவர்களை கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, அதுதான் தேவன் மெய்யான விடுதலை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2 தினங்களுக்கு முன்பாக பைக்கில் போய்கொண்டே இருக்கும் பொழுது, எனக்காக இயேசு சிலுவையிலே மரித்தது எதற்காக என்றால், நான் எனக்காக வாழ்வதற்காக அல்ல, நான் அவருக்காக வாழ்வதற்காக. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, எனக்காக தேவனுடைய குமாரன் பூமியில பிறந்து சிலுவையில் மரித்து உயிரோடு கூட எழுந்து பெரிய வேலையை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்கான காரணம் என்னன்னாக்க, நான் எனக்காக வாழ்வதற்காக அல்ல, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த அவருக்காக வாழும்படியாக என்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, கிறிஸ்தவத்தை குறித்ததான ஒரு தெளிவு எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வருதோ அப்போதான் அவன் சரியான வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருக்கிறான். அந்த தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்க மற்றவங்களுடைய வாழ்க்கை போலவே இருக்கும். மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், தாழ்ச்சி இருக்கும், குறைவு இருக்கும், கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், அதெல்லாம் கடந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னாக்க, அவன் ரட்சிப்பை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தனக்காக வாழும் பொழுது அவன் வாழ்க்கை எப்பொழுதுமே குறைவுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையை கடந்து எனக்காக அவர் மரித்தபடினால் அவருக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்லி அவருக்காக வாழும் பொழுது அவன் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்புடைய என்னன்னாக்க, விடுதலை என்பது ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட உள்ளடக்கியது. டெலிவரன்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் 2 வார்த்தையை நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். முதல் காரியத்தை எடுத்து வாசிக்கலாம். நன்றி ஆண்டவரே. யோசேப்பை குறித்தும் 2வது இளைய குமாரனை குறித்தும் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். 2 பேர், ஒருத்தன் செய்யாத தவறுக்கு தண்டனை பெற்றான், ஒருத்தன் செய்த தவறுக்கு தண்டனையை பெற்றான். இந்த 2 பேரையும் கடவுள் எப்படி விடுதலையாக்கினார், எப்படி ஆசீர்வதித்தார், அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் நீங்கள் செய்த காரியங்களுக்கு
செய்த தவறுக்கு உங்களுக்கு மன்னிப்பும் ஆசீர்வாதமும், நீங்கள் செய்யாத தவறுக்கு நீங்கள் குற்றப்படுத்தப்பட்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தேவன் ஒரு மேன்மையையும் மகிமையையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாதம் நான் சொல்றேன், கட்டாயம் உங்க லைஃப்ல இந்த 2 காரியங்கள்ல ஏதோ ஒரு காரியங்கள் உங்கள் லைஃபுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். நன்றி ஆண்டவர். முப்பத்தி 9ஆம் வசனத்திலிருந்து 41 வரைக்கும் வசிக்கலாம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவன் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடுவார்கள். சிங்காசன மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சாப்டர் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு வேத பகுதினால அது உள்ள டீப்பா நான் போக விரும்பல, மேலோட்டமா சொல்லிட்டு போறேன். பார்வோனுடைய கனவுக்கு அந்த தேசத்தில் இருக்கிற யாருனாலையும் அர்த்தம் சொல்லவே முடியல. சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய யோசேப்புக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். அது என்ன அப்படின்னாக்க, எப்பேற்பட்ட சொப்பனமாக இருந்தாலும் கனவாக இருந்தாலும் அந்த கனவுக்கான அர்த்தத்தை சொல்லக்கூடிய கிருபையை தேவன் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். ஆனால் இந்த யோசேப்பு பாருங்க, போத்திபாருடைய வீட்டில் தன் இரத்தத்தை வேர்வையாய் சிந்தி அந்த வீட்டை முன்னேற்றி அந்த வீட்டினுடைய நிலைமையை மாற்றி தலையெழுத்தை மாற்றி இந்த போத்திபாருடைய அடுத்த நிலைக்கு யோசேப்பு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொடுக்க வேண்டியது என்னன்னாக்க கனம், ஆனா வெகுமதிக்கு பதிலாக அவனுக்கு அவமதிப்பு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, வெகுமதிக்கு பதிலாக அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அவமதிப்பு கொடுக்கப்பட்டது. அவ்வளவு கீழே இருந்த அந்த போத்திபாருடைய வீட்டில் யோசேப்பு தேவன் கொடுத்த எல்லா ஞானத்தையும் எல்லா விவேகத்தையும் பயன்படுத்தி உழைத்து உண்மையாக இருந்து எல்லாவற்றையும் செய்து அந்த வீட்டை உயர்த்துகிறான். மேலான ஸ்தானத்திற்கு தேவன் அவனை கொண்டு வருகிறார். அந்த மேலான ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அவன் மேல் ஒரு தவறான ஒரு பழியை போட்டு அவனை எங்க தள்ளினாங்க? சிறைச்சாலைக்கு அவன் கொண்டு போகப்பட்டான். அந்த சிறைச்சாலையிலேயே அவன் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு தேவன் ஒரு கனவை கொடுத்திருந்தார். அந்த கனவுல அவன் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவனாக இருப்பான் என்று தேவன் அவனுக்கு சொல்லி இருந்தபடியினாலே அந்த கனவு எப்படியும் தன் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே தேவன் அந்த தேசத்தின் ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். அதற்கான அர்த்தத்தை யார்கிட்ட கொடுக்கிறாரு? யோசேப்பு கிட்ட கொடுக்கிறார். நம்ம தேவன் பாருங்களேன், அதான் சொன்னேன், அன்திங்கபிள் காட். இவர் நாம் சிந்திக்க முடியாத விதத்திலே செயல்படக்கூடியவராக இருக்கிறார். தேசத்தினுடைய ராஜா, ஃபர்ஸ்ட் பர்சன், அவனுக்கு ஒரு கனவை கொடுக்கிறாரு. ஆனா அந்த கனவை பூட்டி கொடுக்கிறாரு, பூட்டு போட்டு அவன்கிட்ட கொடுக்கிறாரு. ஆனா அந்த பூட்டுக்கான சாவியை யாருக்கிட்ட கொடுக்கிறாரு? தேசத்துல குற்றவாளி என்று பலி போடப்பட்டு தவறு செய்தவன் என்று சொல்லி தண்டனைக்குரிய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கைதியின் இடத்திலே தேவன் அதற்கான சாவியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, உங்க லைஃப்ல கடவுள் உங்களை உயர்த்தணும், உங்களை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னாக்க, நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் சிந்திக்கக்கூடிய எல்லா விதங்களையும் கடந்து அவர் விசித்திரமான விதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதான் ஒரு காரியம் எழுதியிருந்தேன், விசித்திர வினோதமாய் மனிதர்களின் மனதை மாற்றி காரியங்களை எல்லாம் கைகூடி வர செய்கிற தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் பார்த்தீங்கன்னாக்க யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்காக சிறைச்சாலையிலிருந்து அவனை தூக்குறாரு, ராஜா கிட்ட கொண்டு போறாரு. ராஜா சொன்ன கனவை கேட்குறான். கேட்டுட்டு அந்த கனவுக்கான அர்த்தத்தை சொல்கிறான். அர்த்தத்தை சொல்லும் பொழுது ராஜா யோசிச்சாரு, இவ்வளோ கரெக்டாக அந்த பதிலை சொல்லியிருக்கானாக்க நான் கண்ட கனவுக்கும் இவன் சொன்ன பதிலுக்கும் கரெக்டாக இருக்குது, எந்த விதமான சந்தேகம் எனக்குள்ளே வரலை. பார்வோனுக்கு கீழே இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, ரொம்ப கரெக்டாக சொல்கிறாருங்க, இந்த கனவுக்கு இதுதான் அர்த்தம், ரொம்ப பெஸ்ட்டு. உடனே அந்த பார்வோன் என்ன பண்ணியிருக்கணும்னாக்கா, யோசேப்பை, ஆமாம் யாரு
சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்டான். சரி, இவனை நான் விடுதலையாக்குறேன், இவனை அனுப்பிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் நியாயமா. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்னாக்க விடுதலையோடு கூட அவர் சுதந்திரத்தையும் வைத்து கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு கடையில் போயிட்டு சம்சா கேட்டேன், கொஞ்சம் சுண்டலும் வச்சு கொடுக்குறான். ஏய், நான் சம்சா மட்டும்தான்டா கேட்டேன். இல்லை ஜி, சாப்பிடுங்க ஜி. அவன் என்னன்னாக்க, சம்சா தான் கேட்டீங்க, கொஞ்சம் சுண்டலையும் வச்சு கொடுக்குறேன், டேஸ்ட் பார்த்துட்டீங்கன்னாக்க மறுபடியும் சம்சா சுண்டல் நீங்கள் சாப்பிடக்கூடியவங்களை என் கடைக்கு வருவீங்க. வியாபார நுணுக்கங்கள் பாருங்களேன். அதே போல தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், விடுதலையை மாத்திரம் கொடுத்து யோசேப்பை அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கி போப்பா விடுதலையாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி செய்யலை பாருங்களேன். தேவன் அவனை விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, விடுதலையாக்கி அவனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். இன்ஹெரிட்டன்ஸ் என்றாங்க ஆங்கிலத்தில். அப்படின்னாக்கா ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு ஆளுகையையும் தேவன் யோசேப்புக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சில இடங்களில் உண்மையாக இருந்திருப்பீங்க, உழைத்திருப்பீங்க, உங்கள் இரத்தத்தை வியர்வையாய் கொடுத்திருப்பீங்க, இதற்கான பிரதிபலன் என் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. ஆனால் அது முற்றிலுமாய் அகன்று உங்களுக்கு எந்த விதத்திலும் பலன் இல்லாமல், பயன் இல்லாமல், எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் நீங்கள் அங்கிருந்து கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறாரு. இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்க லைஃப்ல யோசேப்பை கர்த்தர் விடுதலையாக்கி ஆசீர்வதித்தது எப்படியோ, இந்த மாதத்துல உங்களுடைய லைஃப்ல ஒரு டெலிவரன்ஸ், ஒரு இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு விடுதலையும் ஒரு சுதந்திரத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் லைஃப்பில் ஒரு டெலிவரன்ஸை கடவுள் கொண்டு வர போகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் விடுவிக்கப்பட முடியாமல் இருக்கிறீங்களே, அந்த காரியத்தை உங்களுக்கு இந்த மாதத்தில் தேவன் விடுதலையாக்குவார். விடுதலையாக்குகிறது மாத்திரமல்ல, அதோடு கூட என்ன செய்வாராம்? இன்ஹெரிட்டன்ஸ், ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யோசேப்பை விடுதலையானா மட்டும் பரவாயில்ல நினைச்சிருந்தான். ஆனால் தேவன் பாருங்களேன், நம்முடைய தேவன் எப்பயுமே ஒரு மனிதன் நினைக்கிறதை மாத்திரம் செய்கிறவர் அல்ல, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவனுக்கு செய்கிறவர். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் உங்கள் லைஃப்பில் ஒன்று சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த செயல்களுக்கு வெகுமதிக்கு பதிலாக அவமதிப்பு உங்களுக்கு வந்திருக்கலாம். அதை இந்த மாதத்தில் தேவன் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அப்படியே மாற்றி எங்கெல்லாம் நீங்கள் அவமதிக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் தேவன் உங்களுக்கு வெகுமதியை கிடைக்கும்படி செய்வார். நிறைய இடத்துக்கு உங்களை கடவுள் கொண்டு போக போகிறாரு. நிறைய பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு உண்டாக போகுது. சில முக்கியமான நபர்கள் உங்களோடு கூட இணைக்கப்பட போகிறாங்க. மிக பிரபலமான ஆட்கள் கூட உங்கள் லைஃப்பில் உங்களோடு கூட இணைக்கப்படுவாங்க. அப்படி இணைக்கப்படும் பொழுது அது தேவன் உங்கள் லைஃப்பில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக தேவன் ஏற்படுத்தி வைத்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்புக்கும் பார்வோனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சில பேர் சொல்லுவாங்க, அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பாங்க. அதே போல் தேசத்தின் ராஜா பார்வோனு, இவன் ஜெயிலில் குற்றவாளி, இவனுக்கும் அவருக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஆனால் இந்த தேவன் முட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிறவர். அவர் எப்படி செய்தார்னே தெரியாது. இந்த மாதம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வியக்கக்கூடிய விதத்தில், நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சில பேருடைய கம்யூனிகேஷன் உங்களுக்கு உண்டாக போகுது. சில நபர்களோடு தேவன் உங்களை சேர்த்து விட போகிறாரு. சிலரோடு கூட நீங்கள் இணைக்கப்பட போகிறீர்கள். அந்த இணைப்பு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் படிக்கிற பசங்களுக்கு கூட சொல்கிறேன், படிக்கிற பசங்களுக்கு கூட ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களை தேவன் இணைத்து விடுவார். அவங்களுடைய இணைப்பு நிமித்தம் உங்களுடைய ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெஸ்ட்டாக மாறக்கூடியதாக இருக்கும். வேலை செய்கிறவங்க சில நல்லா வேலை செய்யக்கூடிய ஆட்களை இணைத்து விட போகிறார் தேவன். அப்படி இணைத்து விடும் பொழுது உங்களுடைய வேலையோ வியாபாரமோ தொழிலோ இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு தேவன் உயரும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ இந்த மாதத்தில் நான் சொல்கிற ஒரு காரியம், யோசேப்பை விடுதலை மாத்திரம் தேவன் செய்யவில்லை, விடுதலை செய்து என்ன பண்ணாருங்க கூட ஆளுகையையும் கொடுத்தார், ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அதே போல உங்கள் லைஃப்லையும் செய்ய போகிறாரு. இரண்டாவது ஒரு காரியத்தை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹோலி காட், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.
17ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம் என்று தகப்பன் சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சாப்டர் கூட எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரியங்கள் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்னன்னாக்க, பாருங்க, அப்பா கிட்ட இருந்து தனக்கு வர வேண்டிய சொத்தை என்ன பண்ணானாக்க கேட்டு வாங்கிட்டு அந்த சொத்தை கொண்டுக்கிட்டு தூர தேசத்துக்கு போகிறான். அவங்க இருந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போறான். தூர தேசத்துக்கு போயிட்டு அங்க என்ன பண்றான் அப்படின்னாக்க, அவங்க அப்பா கொடுத்த சொத்தை பல மடங்காக பெருக்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆசையோடு கூட மணி எப்படி ஹேண்ட்லிங் பண்ண தெரியாம, பணத்தை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் பணத்தை அவன் செலவு செய்யும் பொழுது அவன் கரத்தில் இருந்த எல்லா பணங்களும் முற்றிலுமாய் அவன் கரத்திலிருந்து விலகி அவன் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இடத்திற்கு அவன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு செய்யாத தவறுக்கு சிறைக்கு போனான். இவன் செய்த தவறுக்கு பன்னிகளை மேய்க்க போனான். செஞ்ச தவறுக்கு மணியை எப்படி ஹேண்ட்லிங் பண்ணணும்னு தெரியல. பாருங்களேன், இந்த கால வேளையில் சில பேருக்கு பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியாது. அதனால சில தவறு செய்து சில ஏமாற்றங்கள் அடைந்து சில நஷ்டங்களை அடைந்து அது கடனாய் மாறி அதுலேருந்து விடுதலையே ஆக முடியாம கூட இருப்பாங்க. சில பேர்த்துக்கு மனுஷங்களை எப்படி கையாளணும்னு தெரியாது, ஹியூமன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும். பாருங்க, ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு புத்தகங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாம், பணம் ஒரு கையில் வந்தோடனே அதான் சொல்லுவாங்க, உலகத்தில் ஒரு மனிதன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய கரத்தில் அதிகாரத்தை கொடுத்துப்பார். ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனிடத்துல செல்வத்தை கொடுத்துப்பார். இது ரெண்டும் ஒருத்தங்கிட்ட போகும்பொழுது அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான், அதுதான் அவனுடைய ஒரிஜினலான ஃபேஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே முகமூடி போட்டுட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இவர்கிட்ட எப்படி பேசணும், அந்த முகமூடி எடுத்து போட்டுக்கிட்டு அவர்கிட்ட பேசுவோம். இவர் போயிட்டாரு, இன்னொருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட எப்படி பேசணும், அவருக்குரிய முகமூடி எடுத்து போடுவோம். எப்படி முகமூடி எடுத்து போடுவோம்? ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம ஸ்கேன் பண்ணிடுறோம். ஸ்கேன் பண்ணிட்டு இவங்க கிட்ட இதை சொல்லக்கூடாது, இதை பேசக்கூடாது, இதை மட்டும் தான் இவங்கள்ட்ட சொல்லணும். டக்குன்னு நம்மளுடைய மாஸ்க் என்ன பண்ணினாக்கா மாட்டி அவங்க கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுகிறோம். ஹல்லேலூயா. அதே போல தான் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு புத்தகங்களாக இருக்கிறாங்க. என்னதுங்க? ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு புத்தகங்கள். ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, ஒரு புக்கு கொடுக்குறாங்க. அந்த புக்கு என்ன பண்ணுறீங்க? ஃபுல்லாக தரோவா A to Z என்ன பண்ணுறீங்க? ரீட் பண்ணுறீங்க, கோத்ரூ பண்ணுறீங்க. கோத்ரூ பண்ணி முடித்த பிற்பாடு அதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா, முடியாதா? 10 கேள்வி கேட்டால் அட்லீஸ்ட் 8 கேள்விக்காச்சும் பதில் சொல்லிடுவீங்க. ஏன்? அது ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க. அப்போ ஒரு புத்தகத்தை எப்படி படித்து அதுக்கு பதில் சொல்கிறீங்களோ அப்படியே ஒரு மனிதர்களை பார்க்கும் பொழுது மனிதர்களை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நிறைய பேர் மனுஷங்களை படிக்கிறது இல்லை. பாருங்களேன், ஒன்று தெரிஞ்சுங்க, லைஃப்பில் எல்லா மனிதர்களும் உங்களை போல நல்லவர்களும் கிடையாது, எல்லா மனிதர்களும் உங்களை போல பொல்லாதவர்களும் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில, புரிஞ்சா சந்தோஷம். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? சார், என்ன போலயே நான் அவருன்னு நினச்சேன் சார். தப்பு யார் மேலே? உங்கள் மேலே. உங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்? உங்கள் கையில் இருக்கிற 5 விரல் கூட ஒரே மாதிரி கிடையாது. அப்போ நீங்க பழகக்கூடிய நபர்கள், நீங்கள் பேசக்கூடிய நபர்கள் எல்லாரும் உங்களை மாதிரியே உண்மையா இருப்பாங்க, உங்களை மாதிரியே ஒழுக்கமா இருப்பாங்க, உங்களை மாதிரியே நீதியா இருப்பாங்க, நியாயமா இருப்பாங்கன்ட்டு நீங்க எதிர்பார்க்க கூடாது. அப்போ ஒவ்வொரு மனிதர்களோடு கூட பழகும் பொழுதும் முதலாவது நீங்கள் அவர்களை என்ன பண்ணணும்னாக்கா படித்திடணும். முதலாவது ஃபர்ஸ்ட் அவங்களை ரீட் பண்ணிடணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் மக்களை ரீட் பண்ணுங்க. அவங்க ஒரு புக்கு
ஒவ்வொரு மனுஷனும் ஒரு புக்கு, அந்த புக்கை ஃபஸ்ட்டு படிச்சிடணும். அந்த புக்கை படிச்சுட்டு அந்த புக்கில் இருக்கிற பக்கங்களுக்கு ஏற்றார் போல் கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறது போல உங்கள் லைஃப்பில் எப்போ நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் மனுஷங்களை கையாளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பீர்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கும் கூட திருமணமாகி பல வருடங்களாகி கூட நம்மளுடைய ஹெல்ப்மேட், நம்மளுடைய துணையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னாக்க மனிதர்களை கையாளக்கூடிய விதம் அவர்களுக்கு அறியாதபடியினாலே தவறு நடந்துருது, தப்பாக பேசிடுறாங்க, கோவப்படுறாங்க, சண்டை போட்டுறாங்க, பல காரியங்கள் நடக்குது. சில பேர்த்துக்கு மனுஷங்களை கையாள தெரியல, சில பேர்த்துக்கு பணங்களை கையாள தெரியல. இந்த இளையகுமாரனுடைய பிரச்சனை என்னன்னாக்க பணங்களை கையாள தெரியாதபடியினாலே, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதபடியினாலே தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆஸ்தியை கொண்டு போய் என்ன பண்ணானாக்க செலவழித்து முற்றுமாய் காலியாகி பன்றிக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காமல் அடுத்த வேளை உணவு இல்லை, உடை இல்லை, இருப்பிடம் இல்லை, இது மூன்றுமே இல்லாத ஒரு பரதேசியை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் எந்த இடத்துல இருக்கிறானாக்கா மரணத்தின் விளிம்பில் இருக்கிறான். அடுத்து என்ன செய்ய போறோன்னு தெரியல. இவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய அசிங்கம், நான் எப்படி வாழ்ந்தவன் இன்னைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ட்டு வேதனைப்பட்டு கொண்டு அவன் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறான். பிசாசு அப்பதான் அவன் காதுல பேசுறான். என்ன பேசுறானாக்க, உங்க அப்பா கிட்ட எப்படி இருந்த, உங்கள் அப்பா கூட இருக்கும்பொழுது உனக்கு எவ்வளோ மரியாதை கிடச்சிச்சு, கனம் கிடச்சிச்சு, எல்லாரும் உன்னை வணங்கினாங்க, விருப்பப்பட்டதை சாப்பிட்ட, விருப்பப்பட்டதை உடுத்தின, விருப்பப்பட்ட இடத்துக்கு போன, ராஜா மாதிரி வாழ்ந்த. ஆனால் இன்னைக்கு முற்றிலுமாய் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே, இந்த வாழ்க்கை வாழுகிறதுக்கு நீ என்ன பண்ணலாம், பேசாம செத்து போயிடலாம் அப்படின்ற வார்த்தையை காதில் பிசாசு போடுறான். அவன் புத்தி பேதலித்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கிறான். அந்த டைம்ல தான் தேவன் அவனை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் போட்டிருக்குது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. சில பேருக்கு புத்தி நல்ல இடத்துல உட்காருக்கும் போது தெளியும், சில பேருக்கு புத்தி பண்ணிங்க கூட உட்காரும் போது தான் தெளியும். ஹல்லேலூயா. இப்போ நீங்களே ஆண்டோடைய ஆலயத்தில் உட்காந்துருக்கிறீங்க, உட்காரும் பொழுது இப்போ உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம். சில பேருக்கு அங்கேயே புத்தி தெளிஞ்சிடும். ஸோ கரெக்டு, நான் அப்படி செய்யக்கூடாது, இந்த தப்பு செய்யக்கூடாது, நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி தங்களை மாற்றிக்கொள்ளுகிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் யாருனாக்கா ராஜாக்கள். ஏன்னா ராஜாக்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு விஷயத்தை பேசும் பொழுது கேட்கும் பொழுதே அவர்கள் மாறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் ராஜாக்கள். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிக்கிட்ட போய் உட்காரும் பொழுது அவங்க புத்தி தெளியும். ஏன்னாக்க அவங்க ராஜாவுடைய மனநிலை கிடையாது, அவருடைய மனநிலை கீழான மனநிலை. அந்த கீழான இடத்துக்கு போன பிற்பாடு தான் அவங்களுக்கு புத்தியே தெளியும். பாருங்க, அந்த கெட்ட குமாரன் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறான், சாகக்கூடிய சூழ்நிலை கிட்ட போயிட்டான். அதான் வேதம் சொல்லுது, மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அந்த கெட்ட குமாரன் உட்காந்து சாவை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். கடவுள் அவனுக்கு ஒரு லைட் அடிக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு சிலர் மேலே தேவன் ஒரு லைட் அடிக்கிறாரு, ஒரு டார்ச் அடிக்கிறாரு, ஒரு வெளிச்சம் உங்கள் மேல் கடந்து வருகிறது. அன்றைக்கு தன் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து அடுத்த வேளை ஆகாரம் இல்லாமல் போராடி கொண்டு இருந்தவனை கர்த்தர் எப்படி ஒரு லைட் அடித்து அவனை விடுதலையாக்குனது மாத்திரமல்ல, அவனை விடுதலையாகி அவன் அவங்க அப்பா கிட்ட கொண்டு சேர்த்துட்டு, அவங்க அப்பா கிட்ட ஒரு கூலிக்காரனா போயிருந்தானா கூட பெஸ்ட்டு. ஆனால் கூலிக்காரனவா சேர்த்தாரு, அவன் அப்பா அவனை பக்கத்தில் சேர்த்த உடனே அவனுக்கு வஸ்திரத்தை போடுறாரு, மோதிரத்தை போடுறாரு, அவனுக்கு செருப்பை போடுறாரு, விருந்து பண்ணுறாரு. எதை காட்டுகிறது என்றால், தேவன் ஒரு மனிதனை விடுதலையாக்கினால் விடுதலை மாட்டும் அவன் ஆகிறதில்ல, அவனுக்கு ஒரு மெய்யான விடுதலையை கொடுக்கிறார். மெய்யான விடுதலை என்றால் அவனுக்கு விடுதலையோடு கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் உங்கள் லைஃப்பில் ஒரு விடுதலையையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் சில இடத்துல அவமானப்பட்டிருக்கலாம், சில இடத்துல அசிங்கப்பட்டிருக்கலாம், சில இடத்துல உங்களை உங்களுடைய பேரை கெடுக்கக்கூடிய விதத்தில் சிலர் பேசியிருக்கலாம், பல இடங்களில் நீங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கலாம். அந்த கெட்ட குமாரனுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா தனிமை இருந்தது, அவமானம் இருந்தது, அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டு இருந்தது, உணவு இல்லை, உடை இல்லை, இருப்பிடம் இல்லை, எதிர்காலத்தை குறித்த கேள்வி, மரண பயம், இப்படி எல்லாவற்றிலும் அவனுடைய வாழ்க்கை சுழன்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த இடத்துல தேவன் அவனை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். அப்போ அவனை அந்த இடத்துல இருந்து பன்றிக்கிட்ட இருந்து அவனை விடுதலையாக்கி வெளியில் கொண்டு வரல கடவுள். பன்றிக்கிட்ட இருந்து விடுதலையாக்கி மறுபடியுமாய் அவங்க தகப்பனோடு கூட அவனை இணைத்து அவனுக்கு மறுபடியுமாய் தேவன் ஆளுகையை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, பணத்தை கையாள தெரியாமல் அப்பா கொடுத்த ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டவன் இப்போ மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட சேர்றான். இப்போ அவனுக்கு பணத்தினுடைய மதிப்பு தெரியுமா தெரியாதா?
ரூபா அவனுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். அவங்க அப்பா கூட இருக்கும்போது அவனுக்கு 1000 ரூபாய்க்கான மதிப்பு தெரியல. ஆனால் அவங்க அப்பா கிட்ட இருந்து போய் எல்லா பற்றியும் செலவழித்து அடுத்த வேளை சாப்பாடுக்கு இல்லாமல் பன்னியினுடைய தவிட்டை தின்னும் பொழுதுதான் அவனுக்கு 1 ரூபாயினுடைய மதிப்பு என்ன என்று புரிய வந்தது. மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட வந்து சேருகிறான். சேரும் பொழுது இப்போ அவங்க அப்பா யோசித்த விட இப்போ அவங்க பையனை குறித்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கிறாரு. இப்போ இவன்கிட்ட நான் எவ்வளவு காசை கொடுத்தாலும் இவன் ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்பவும் சூப்பராக இருப்பான். ஹல்லேலூயா. பாருங்கள், உங்கள் லைஃப்பில் சில வேலையில் நீங்கள் ஏதோ ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்திருக்கலாம், ஒரு தவறான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை தவறான ஒரு இடத்துல உங்களுடைய பணங்களை போட்டு, உங்களுடைய பொருளை போட்டு, உங்கள்கிட்ட இருந்த ஆஸ்தியை போட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி வாழ்க்கையில் மேலே வந்ததெல்லாம் நினச்சி ஏதோ ஒன்று பண்ணி அதனால் ஒரு பெரிய லாஸ்க்குள்ளே போயிட்டு அந்த லாஸ்லேருந்து மீள முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவரே, அந்த இளையகுமாரனுடைய நிலை தான் என்னுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு இருக்கிறது. அடுத்த வேளை உணவு, உடை, இருப்பிடம் இல்லாத இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது உங்களை விடுதலையாக்குகிறது மாத்திரமல்ல, உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய முந்தின ஸ்தானத்தை காட்டிலும் மேன்மையான ஸ்தானத்தை உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாசத்துல நீங்க பார்க்க போகிறீங்க, கடவுளுடைய திருவிளையாடலை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், தேவனுடைய திருவிளையாடல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. யோசேப்பு வெகுமதிக்கு பதிலாய் அவமதிப்பு அடைந்தான். இளைய குமாரன் அவமதிப்புக்கு பதிலாய் அன்பளிப்பை அடைந்தான். பாருங்க, அவங்க அப்பா கிட்ட வந்தோன்னே, என்ன உனக்கெல்லாம் வெக்கமால திருப்பி என்கிட்ட வந்துருக்கிற அப்படின்னு அவனை அவமதிக்காம அவனுக்கு அன்பளிப்பை கொடுத்தாராம். அப்பா அன்பினால் அவனுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறார். அவனை மறுபடியும் அவன் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாராம். இந்த மாசத்துல நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய தவறான ஒரு சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால, இல்லை ஒரு தவறான ஒரு கால்குலேஷன்னால, இல்லை இது செஞ்சால் இப்படி வாழ்க்கையில் நடக்குன்ற எண்ணத்தினால நீங்கள் தவறவிட்ட காரியங்கள் எவ்வளவாக இருந்தாலும் அதை காட்டிலும் அதிகமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இந்த மாதம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறாரு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவன் பார்வோனோடு கூட அவனை இணைத்து விடுறாரு. பார்வோனோடு இணைத்து விடும் பொழுது தேவனுக்கு தெரியும் யாரோட யாரை இணைச்சி விட்டா ஒருத்தனுடைய வாழ்க்கை மாறும் என்பதை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். இந்த காலை யாரோ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என் லைஃப் இப்படியே போயிடுமா, என் வாழ்க்கையில் நினைச்ச காரியங்கள் நடக்காதா, நான் அடுத்த நிலைக்கு போக முடியாதா, நான் அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள வாழ முடியாதா, ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், உண்மையாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு என்னால் போக முடியல நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. உங்ககிட்ட தான் கடவுள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை யாரோட இணைச்சி விட்டா உன் வாழ்க்கை மாறுமோ அவங்களோடு கூட இந்த மாசத்துல தேவன் உங்களை இணைத்து விட போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, கடவுளுடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது, அதான் உங்கள் அக்கௌண்ட்டில் 50,000 ரூபா கிரெடிட் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜை பார்த்த உடனே உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்லை? ஏன்? பணம் கையில் வரல, 50,000 கிரெடிட் மெசேஜ் தான் வந்துச்சு. அந்த மெசேஜை பார்த்த உடனே சந்தோஷமாயிடுறீங்களே. அப்படியே கடவுளுடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது, அமேன் ஆண்டவரே, எனக்கு அது அப்படியே நடக்கிறதற்காக நன்றி என்று எவர்கள் சொல்லுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே தேவன் வியக்கத்தக்க விதத்திலே காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவன் செய்தார், அவனை உயர்த்தினார், பார்வோனோடு இணைத்து விட்டார். பார்வோனோடு இணைத்து விட்டது பார்வோனுக்கு லாபமோ என்னமோ தெரியல, ஆனால் யோசேப்புக்கு தேவன் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். இந்த மாசத்துல ரெடியா இருங்க. சில பேரை உங்களோட கூட தேவன் நினைக்க போகிறாரு, உங்களை சில பேரோட தேவன் நினைத்து விட போகிறாரு. அதன் மூலமாய் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இளையகுமாரனுடைய லைஃப்ல அவன் தெரியாம மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணான், தவறாய் கையாண்டான் காரியங்களை. தவறாய் கையாண்டது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை ஜீரோக்கு போயிருச்சு. ஆனால் ஜீரோக்கு போனாலும் மறுபடியுமாய் தேவன் அவனை ஹீரோவாக மாற்றினார். ஹல்லேலூயா. பாருங்க, லைஃப்ல எல்லாம் இழந்தும் தேவனை இழக்காதவர்கள் ஏழைகள் அல்ல, எல்லாம் இருந்தும் தேவனை இழக்கிறவர்கள் ஐஸ்வர்யவான்கள் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாம் இழந்தும் தேவனை இழக்காதவர்கள் ஏழைகள். ஆமா, அந்த இளைய மகன் எல்லாவற்றையும் இழந்தான், கடைசி ஸ்டேஜுக்கு போயிட்டான். அந்த டைம்ல கூட அவன் என்ன சொல்றான்னாக்க, நான் பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தான். தேவனை குறித்த என்ன அவனுக்குள்ள இருக்கு பாருங்களேன். அவனை கடவுள் காப்பாற்றுவான்ற அந்த கொஞ்சம் என்ன அவனுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் இழந்துட்டான், ஆனால் தேவனை மட்டும் இழக்கல. ஆகினால தேவன் அவன் இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த காலவேளை நான் சொல்றேன், உங்களோடு கூட ஒரு கடவுள் இருக்கிறார்.
உங்களை விட்டு என்ன ஒரு காரியங்கள் போயிருந்தாலும் உங்க கூட கடவுள் இருக்கிறார்ல, அவர் உங்களோட இருந்தார்னாக்கா அவர் ஒரு காந்தத்தை போல உங்களிடத்திலிருந்து போன காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள காந்தமாக அவர் இருந்து அவர் மறுபடியும் உங்களிடத்துல வந்து இழுத்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாதத்துல குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னாக்க, விடுதலையாக்கி விடுகிறவர் அல்ல, விடுதலையாக்கி ஆளுகையை கொடுக்கிறவர். அதுதான் மெய்யான விடுதலை. எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டீங்களோ அதன் மேல் ஒரு ஆளுகை தேவன் உங்களுக்கு இந்த மாசத்துல கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. யோசேப்புக்கு செய்த அதே அற்புதத்தை உங்க வாழ்க்கையில தேவன் செய்வார். இளைய மகனுக்கு செய்த அதே கிருபையை தேவன் உங்களுக்கு பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இந்த காலை வேளை ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போங்க. எல்லாம் இழந்தும் தேவனை இழக்காதவர்கள் ஏழைகள் அல்ல, எல்லாம் இருந்தும் தேவனை இழந்தவர்கள் ஐஸ்வர்யவான்கள் அல்ல. மற்றவங்களை பார்க்கும்பொழுது அவனுக்கு எல்லாமே இருக்குது, அவங்ககிட்ட தேவன் இல்லை சார். அவன் இக்கட்டு நாள்ல அவனுக்கு யாருமே கிடையாது, அவனுக்கு நிர்கதியா நிற்பான். பணம் இருக்கும், பொருள் இருக்கும், ஆனால் அவன் கூட அவனுக்கு பலனாக இருக்கக்கூடிய தேவன் அவனுக்கு கிடையாது. அதான் தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன். உங்களோட ஒரு தேவன் இருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிற ஒரு வார்த்தை, என் மகனே என் மகளே, நான் உன் கூட இருக்கிறபடினால உன்கிட்ட இருந்து என்ன போயிருந்தாலும் அதை மறுபடியும் பல மடங்காய் திருப்பி நான் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். யோசேப்புக்கு பேர் போச்சு, புகழ் போச்சு, அவமானம், நிந்தைக்குள்ள இருந்தான். ஆனால் அதையும் தாண்டி யோசேப்பினுடைய பேர் இன்றைக்கு அளவுக்கும் பேசக்கூடிய விதத்திலே தேவன் அவனை உயர்த்தி வைத்தார் என்றால் உன்னுடைய லைஃப்லையும் தேவன் ஒரு உயர்வை இந்த மாதத்தில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இளைய மகன் செய்த தவறினால அவன் வாழ்க்கை தப்பா போச்சு. ஆனால் தப்பா போனாலும் தேவன் அவனை விடவில்லை, மறுபடியும் அவன் ஸ்தானத்தில் கொண்டு வந்து தேவன் நிறுத்தக்கூடியவராக இருந்தார். இந்த காலை வேளையில் இந்த மாசத்துல 2 விதமான ஆசீர்வாதம் உங்க லைஃப்ல வந்து நடக்க போகுது. ஒன்று, உங்க உழைத்த உழைப்புக்கு வராத நன்மைகளை தேவன் கொண்டு வந்து சேர்ப்பார். இரண்டாவது, நீங்கள் தவறி செய்த தவறுகளின் மூலமாக நீங்கள் இழந்த காரியங்களை மறுபடியும் தேவன் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு டெலிவரன்ஸ், அதோடு கூட ஒரு இன்ஹெரிட்டன்ஸை தேவன் வைத்திருக்கிறார். விடுதலையும் கொடுக்க போகிறார். நீங்கள் விடுவிக்கப்பட முடியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த மாதத்தில் குமாரன் உங்களை